வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. உத்தரிக்கிற ஆன்மாக்களின் வணக்க மாதம் 14ஆம் நாள். அன்பார்ந்தவர்களே, நவம்பர் மாதம் முழுவதும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நம்மை விட்டு பிரிந்து சென்ற உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களின் இரக்கத்திற்காகவும் மோட்ச பாக்கியத்திற்காகவும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தோடு மன்றாடுவோம். இந்த வணக்க மாதத்திலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஜெபத்தாலும் தியானத்தாலும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அளியுங்கள். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தொடக்க ஜெபம். இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உண்மை கடவுளாகிய எங்கள் இயேசுவே, நித்திய வாழ்வை தரும் சிலுவையின் வல்லமையாலும் விண்ணக அரசியாகிய தேவதாயின் வேண்டுதலாலும் அனைத்து புனிதர்களின் வேண்டுதலாலும் எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்களை ஆதரித்தருளும். நித்திய வாழ்வின் நம்பிக்கையோடு மரித்தவர்களின் ஆன்மாக்களை இரக்கமாய் நினைத்து அவர்களை உம்மிடத்தில் சேர்த்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக ஜெபம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கள்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரதியற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடேயும் சமனசுகளோடேயும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமீன். உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, அச்சமான பரிசுத்தரே சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமீன். காணிக்கை ஜெபம். மிகவும் பரிசுத்த கன்னி மரியே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் இரக்கம் மிகுந்த தேற்றரவு மாதாவே, அடியேன் இதோ உமது திருப்பாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால், என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரண பேறு பலன்களையும் என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஜெபத்தின் பலன்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்களின் நன்மைக்காக தேவரீர் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும். தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன். உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்ல, நீதிக்கேற்றபடி உமது திரு கரங்களின் வழியாக அடியேனுக்கு நியமித்தனுப்பும் நன்மை தீமைகளை எல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று உத்தரிக்கிற ஆன்மாக்களின் வணக்க மாதத்தின் 14ஆம் நாள். உத்தரிக்கும் நிலையில் துன்பப்படும் ஆன்மாக்களுக்கு நாம் செய்யும் ஜெப உதவியானது சமனசுகளின் அரசியான தேவ மாதாவுக்கும் பரலோகத்தில் உள்ள அனைத்து புனிதர்களுக்கும் மிகவும் பிரியமானதும் அவர்கள் போற்றும் புண்ணிய செயலாகவும் இருக்கின்றது. இந்த ஆன்மாக்கள் திருச்சபையின் ஒரு பகுதியினர். அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு விரைவில் இறைவனின் நித்திய பேரின்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதே தேவ மாதா உட்பட
பரலோக சபையின் ஒரே நோக்கமாகும். தேவ மாதா இரக்கத்தின் தாயாக விளங்குவதால் தம்முடைய மகனாகிய இயேசுவின் திரு இரத்தத்தால் மீட்கப்பட்டும் இன்னும் துன்பத்தில் வாடும் தம் பிள்ளைகளாகிய இந்த ஆன்மாக்களின் விடுதலைக்காக இடைவிடாமல் பரிந்து பேசுகிறார். நாம் இந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கும் போது நாம் நேரடியாக அவருடைய இரக்கத்தின் பணியில் இணைந்து கொள்கின்றோம். இது தாயின் இதயத்திற்கு மிகுந்த ஆறுதலை தருகின்றது. அதே போல் புனிதர்கள் அனைவரும் இவ்வுலகில் வாழ்ந்த போது தங்களுக்கு பின்னால் வரும் ஆன்மாக்கள் நித்திய மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு உழைத்தவர்கள். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவுவதன் மூலம் நாமும் அவர்களின் பணியை தொடர்கிறோம். இந்த ஜெப உதவியானது திருச்சபையின் 3 பகுதிகளான போராடும் திருச்சபை, அதாவது பூமியில் உள்ள நாம், உத்தரிக்கும் திருச்சபை, அதாவது துன்பப்படும் ஆன்மாக்கள், வெற்றிகரமான திருச்சபை என்பது தேவமாதாவும் புனிதர்களும் ஆகியவற்றுக்கிடையே உள்ள புனிதத்தின் ஐக்கியத்தை வலுப்படுத்துகிறது. நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெபமும் மோட்சத்தில் உள்ள புனிதர்களின் மகிழ்ச்சியை அதிகப்படுத்துகிறது. ஏனெனில் துன்பப்படும் சகோதரர்கள் விடுவிக்கப்பட்டு நித்திய பேரின்பத்தில் அவர்களுடைய வரிசையில் வந்து சேர்வதைக் கண்டு அவர்கள் ஆனந்தமடைகிறார்கள். எனவே உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு நாம் ஜெபம் செய்வதென்பது தேவமாதா மற்றும் அனைத்து புனிதர்களோடும் இணைந்து கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் நிலைநாட்டும் ஒரு உன்னதமான பணியாகும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். அன்பு நிறைந்த இயேசுவின் தாயும் இரக்கத்தின் ராக்கினியுமான புனித கன்னி மரியாவே, இதோ நாங்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக மிகுந்த தாழ்மையுடனும் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் உமது பாதங்களில் வந்து நிற்கின்றோம். அன்னை மரியாவின் மாசற்ற இருதயமே, நீர் உம்முடைய திருமகனின் திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களின் விடுதலையையும் அவர்கள் விரைவில் மோட்ச பேரின்பத்தை அடைவதையும் இடைவிடாமல் வாஞ்சிக்கிறீர். நாங்கள் இந்த ஆன்மாக்களுக்காக செய்யும் ஒவ்வொரு ஜெபத்தையும், ஒவ்வொரு தியாகத்தையும், ஒவ்வொரு திருப்பலியையும் நீர் உமது வல்லமையுள்ள பரிந்துரையில் சேர்த்து திருமகனின் திரு இருதயத்திற்கு பிரியமான காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். துன்பப்படும் ஆன்மாக்களுக்கு நாங்கள் செய்யும் இந்த உதவி உமது திரு இருதயத்திற்கு எவ்வளவு ஆறுதல் அளிக்கிறது என்பதை நித்திய மகிமையில் உள்ள அனைத்து புனிதர்களும் எங்களுடைய இந்த இரக்க செயலை கண்டு ஆனந்தம் அடைகிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிவோம். ஏனெனில் பரலோகத்தில் உள்ளவர்களும் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ள நாமும் ஒரே கிறிஸ்துவின் உடலில் அங்கங்களாக இருக்கின்றோம். எங்களை தாண்டி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்பது புனிதர்களின் ஐக்கியத்தை உறுதிப்படுத்தும் செயல். எனவே மோட்சத்தில் உள்ள அனைத்து வெற்றியடைந்த புனிதர்களை, குறிப்பாக நீங்கள் பூமியில் இருந்தபோது இந்த ஆன்மாக்களின் ரட்சிப்புக்காக ஊக்கமாக உழைத்தவர்களை, நீங்கள் எங்களுடன் இணைந்து இந்த துயரப்படுகின்ற ஆன்மாக்களுக்காக மன்றாடுங்கள். இந்த ஆன்மாக்களின் சுத்திகரிப்பு காலம் விரைவில் முடிவடைந்து அவர்கள் உங்களது வரிசையிலே நித்திய மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்காக இறைவனிடம் பரிந்து பேசுங்கள். எங்கள் தாயே, இந்த ஏழைகளுக்கு நீர் விரைந்து உதவி செய்வதன் மூலம் உம்முடைய இரக்கத்தின் வல்லமையை மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்துவீராக. உமது கருணையும் புனிதர்களின் கூட்டு பரிந்துரையும் இந்த ஆன்மாக்களின் தண்டனை கடன்களை உடனடியாக சரி செய்து அவர்களை உத்தரிக்கும் அக்கினியிலிருந்து விடுவித்து ஒளியும் சமாதானமும் நிறைந்த இயேசுவின் பெரிந்த பிரசன்னத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று உருக்கத்துடன் மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ரோமை மாநகரில் வாழ்ந்த பத்ரீசியா அருளப்பர் என்னும் செல்வந்தர் ஏழைகளுக்கு பெருமளவில் தர்மம் செய்யும் குணம் கொண்டவர். அவர் மரணம் அடைந்த பின் செய்த சிறு தவறுகளுக்காக உத்தரிக்கும் இடத்தில் சேர்க்கப்பட்டார். ஒரு நாள் புனித செசிலியம்மாள் ஆலயத்தில் குருவானவர் ஒரு காட்சி கண்டார்.
அதில் தேவமாதா வானதூதர்கள் சூழ அரியணையில் வீற்றிருந்தார். அப்போது ஓர் கந்தல் ஆடை அணிந்த பிச்சைக்காரி வந்து தேவமாதாவிடம் அழுதபடி, விண்ணக அரசியே, மரித்த பத்ரீசி அருளப்பரை உத்தரிக்கும் வேதனையில் இருந்து மீட்டருளும். அவர் உம்மை குறித்து எனக்கு தந்த இந்த போர்வை குளிரிலிருந்து என்னை காப்பாற்றியது. அவர் செய்த உதவி வீண் போகாதே என்று 3 முறை மன்றாடினாள். சூழ நின்ற வான தூதர்களும் புனிதர்களும் அவளுக்காக பரிந்து பேசினர். தேவ அன்னை சங்கிலியால் கட்டப்பட்டு வேதனையுடன் நின்ற பத்ரீசி அருளப்பரை அழைத்து வர சொன்னார். அன்னை செய்கை காட்டியதும் சங்கிலிகள் உடைந்து கட்டுகள் அவிழ்ந்தன. அவரது துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது. தேவ அன்னை அவரை அன்பு மகனாக அணைத்துக் கொள்ள வான தூதர்களுடனும் புனிதர்களுடனும் அவர் விண்ணகம் சென்றார். குருவானவர் கண்ட காட்சியும் மறைந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த சரிதையிலிருந்து தேவ அன்னையின் பெயரால் செய்யப்படும் தர்மம் எவ்வளவு பலனுள்ளது என்பதை அறிகிறீர்கள். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக தூய கன்னி தாயின் பெயரால் அடிக்கடி தான தர்மங்கள் செய்யுங்கள். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வதும் தர்மம் செய்வதும் தேவ அன்னைக்கு மிகவும் விருப்பமான பக்தி முயற்சி என்பதை உணர்ந்து முன்னர் செய்ததை விட அதிகமாக செய்ய முன் வருவீர்களாக. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக இந்த 53 மணி ஜெப மாலையையும் ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைய மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு கல் தூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டதை தியானித்து நம்மையே ஒருக்கவும் நிந்தை தோல்விகளை மகிழ்வுடன் ஏற்கவும் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உத்தரிக்கிற ஆன்மாக்களின் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மரியே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம கன்னிகையே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதிதூதருமாகிய சகல சம்மனசுகளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நவ விலாச சபையாயிருக்கிற சகல சம்மனசுகளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஸ்நாபக அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களும் தீர்க்க தரிசிகளும் ஆகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுவிசேஷகரும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரேஞ்சியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித கிரெகோரியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமிர்தநாதரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினுவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரோனிமுசே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்றிராணிமார்களும் ஸ்துதியர்களும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யா பாரகரான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குருக்களும் ஆசிரியர்களும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும் போதனர்களும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரிய மகதலேனாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரீனாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பார்பரம்மாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளும் விதவைகளும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்திரீ பூமான்களாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தயாபரராயிருந்து அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. சகல பொல்லாப்புகளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது கோபத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது நீதி அகோரத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் வல்லமையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடூர வியாகுலத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடிய ஆக்கினையிலே நின்று
அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. அக்கினி சுவாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. துயரமான அழுகையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மதுரமான நாமத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய இரத்த வேர்வையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் கட்டுண்ட கட்டுகளை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் பட்ட அடிகளை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திருமுள்முடியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு சிலுவையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய 5 திருக்காயங்களை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவரீருடைய மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேற்றரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் ஆக மனதை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடு தீர்க்கிற நாளிலே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவியாயிருந்த மதலேன் அம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கள்வனின் மன்றாட்டை கேட்டவரும் ஆகிய தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் சகோதரர் உறவினர் நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சித்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்துமாக்களுக்கும் தயவு செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிறிஸ்து நாதரிடத்தில் இளைப்பாறுகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவதோஷத்தால் அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றி அருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்களுடைய ஆசை நிறைவேற
தயை புரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இறைவனின் மகனே, தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிருபையின் ஊரணியே, தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும். நரக வாசலிலே நின்று அவர்களுடைய ஆத்துமங்களை மீட்டு இரட்சித்தருளும். சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. அப்படியே ஆக கடவது. சுவாமி, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அபய சத்தம் தேவரீருடைய சந்ததி மட்டும் வர கடவது. ஜெபிப்போமாக. சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். சதா காலமும் ஜீவியரான இறைவா, இந்த மன்றாட்டை தயவோடு கேட்டருளும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார், நண்பர், உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர், நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலமும் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமீன். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நித்திய தந்தையாகிய இறைவா, இயேசு கிறிஸ்து நாதருடைய விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும். ஆமீன்.